பீகார் சட்டசபை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. 12.5% வாக்குகள் திருடப்பட்டு பாஜக ஆட்சி அமைக்க வழிவகை செய்யப்பட்டதாகவும் புகார். 2 crore total voters. Vote chori of 25 lakhs, possibly more, but confirmed bias of 25 lakhs. That means 1 in 8 voters in Haryana are fake. Right? That's 12.5%. And despite all this, the Congress party loses by 22,000 votes. பிரேசில் மாடல் அழகியின் புகைப்படத்தை வைத்து 10 பூத்களில் 22 வாக்குகள் திருடப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஹரியானாவில் வெறும் 1,18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோற்று பாஜக வென்றதாக அறிவிக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களுடன் புகார். Is she from Haryana? You sure? You absolutely sure she's not from Haryana? Okay, but she votes 22 times in Haryana. And she votes in 10 different booths in Haryana. And she's got multiple names. Seema, Sweetie. ஒரே முகவரியில் பலரையும் சேர்த்து 19 லட்சம் வாக்குகள் செலுத்தப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாஜகவினருக்கு ஹரியானாவிலும் வாக்குகள் இருப்பது எப்படி என்றும் வினா. Thousands of voters, BJP voters, BJP leaders voting in Uttar Pradesh and voting in Haryana. He comes here as well in Haryana. He's sitting in UP, voting in UP for the BJP. He's voting in Haryana for the BJP. Note an interesting thing. This is not a mistake. How do we know? ஹரியானா தேர்தலில் போலி வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் என்றால் அந்தந்த வாக்குச்சாவடிகளின் காங்கிரஸ் ஏஜென்ட்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வாக்கு திருட்டால் ஆட்சியை இழந்ததாக ராகுல் குற்றம் சாட்டிய நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் கேள்வி. ஹரியானா சட்டசபை தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்ததாக கூறும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு தவறானது மற்றும் ஆதாரமற்றது என்று பாஜக விளக்கம். தோல்வி மற்றும் பலவீனங்களை மறைப்பதற்கு நாட்டின் ஜனநாயகம் மீது அவதூறு பரப்புவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. यूज कर रहे हैं कि भारत का जो उभरता हुआ ताकत को, हमारे इमेज को नुकसान पहुंचाने के लिए जो क्रेडिबिलिटी ऑफ द इंस्टीट्यूशन को क्वेश्चन करना, मतलब आप देश को टारगेट कर रहे हैं, हमारे सिस्टम को. ये एक बहुत सोची समझी षड्यंत्र है. मैंने आपको पहले भी कहा, बहुत से ताकतें हैं, आप लोग अभी व्यथित है, मालूम है. देश में कई ऐसे लोग हैं और देश के बाहर, वो राहुल गांधी का एक मोहरा बना करके उसको यूज कर रहे हैं कि भारत का जो उभरता हुआ ताकत को, हमारे इमेज को नुकसान पहुंचाने के लिए. காங்கிரஸ் வென்ற கர்நாடகா, தெலங்கானா மற்றும் எதிர்க்கட்சிகள் வென்ற தமிழ்நாடு, கேரளாவில் வாக்கு திருட்டு நடைபெறவில்லையா என்று ராகுல் காந்திக்கு கிரண் ரிஜிஜு கேள்வி. வாக்கு திருட்டு என்று கூறி இளம் வாக்காளர்களை தூண்டிவிடுவதாகவும் குற்றச்சாட்டு. पार्टी में जीते हैं तो फिर क्यों सवाल नहीं उठाए उस समय? तेलंगाना में कैसे सरकार में आए कांग्रेस? कर्नाटक में, हिमाचल में, पंजाब में आम आदमी कैसे जीते? तमिलनाडु में, केरल में अपोजिशन पार्टी के लोग लगातार कितने बार जीते हैं? हमने कभी सवाल किया है? अदालत को, हमारा लोकतंत्र. ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக கூறி ராகுல் காந்தி வெளியிட்ட சான்றுகளால் அதிர்ச்சி. வாக்கு திருட்டின் மூலம் மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். பாஜகவின் சமீபத்திய தேர்தல் வெற்றிகள் மீது மீண்டும் தீவிர சந்தேகங்கள் எழுவதாக முதலமைச்சர் விமர்சனம்.
வாக்குகளை திருடுவதன் மூலம் மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் காட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் பல லட்சம் வாக்காளர்களை நீக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக திமுக குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் நடைமுறை அதிகப்படியான வாக்காளர்களை நீக்கவே வழிவகுப்பதாகவும் என்ஆர் இளங்கோ எம்பி புகார். கணக்கீடு படிவங்களை கொடுத்து மீண்டும் பெறுவதற்கு 1 மாத அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த அடிப்படையில் சில தொகுதிகளில் பிஎல்ஓக்கள் படிவங்களை கொடுத்த மறுநாளே வாக்காளர்கள் திருப்பி தர வேண்டும் என்று கேட்பது எந்த சட்டத்தின் அடிப்படையில், விதிகளின் அடிப்படையில் அதன் என்ன நியாயம் இருக்கிறது என்று கூட தெரியவில்லை. நாங்கள் அச்சப்பட்டது போல் இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது. விழா காலங்கள் மற்றும் அறுவடை காலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்வது எப்படி உகந்ததாகும் என்று திமுக கேள்வி. நிறைய இடங்களில் பிஎல்ஓக்கள் எனப்படும் பாக முகவர்களுக்கு இன்னும் படிவங்களையே வழங்கவில்லை என்றும் புகார். கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸும் பொங்கல் பண்டிகையும் வருகிறது. இது தேர்தல் ஆணையத்தால் கணக்கில் கொள்ளப்படவில்லை. கணக்கில் கொண்டிருந்தால் இந்த காலத்தில் ஊழியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது வாக்காளர்களாக இருக்கட்டும், களத்தில் இருந்து இந்த பணிகளை செய்ய முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் அறிந்திருக்க வேண்டும், ஆய்வு செய்திருக்க வேண்டும். அதில் தவறு செய்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களை மாநில அரசு கட்டுப்படுத்தாது என்று திமுக எம்பி என்ஆர் இளங்கோ விளக்கம். தேர்தல் பணிகளில் ஈடுபடுவோரை தேர்தல் ஆணையம் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்றும் பேச்சு. எந்த ஒரு அரசு ஊழியரையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்கு எடுத்துக்கொண்டால் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய பணியாளர்களாக கருதப்படுவாங்க. அவங்க எதை செஞ்சாலும் தவறு செய்தால் அவர்களை சஸ்பெண்ட் செய்வதற்கோ இடம் மாற்றுவதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நடக்க வேண்டும், நடப்பார்கள். எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்டுகளிடம் அளிப்பதற்கு அதிமுக எதிர்ப்பு. முழுக்க முழுக்க தேர்தல் அதிகாரிகள்தான் எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தல். பூர்த்தி செய்த எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சி பூத் ஏஜென்ட்டுகள் மூலம் திரும்ப பெற்றால் அவை கிழித்து எறியக்கூடும் என்று அதிமுக அச்சம். வாக்குச்சாவடி அலுவலர்கள் மட்டுமே படிவங்களை விநியோகித்து திரும்ப பெற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். நீங்க அங்கே போய் கொடுக்குறீங்க, பிஎல்ஓ வரமாட்டாரு, பிஎல்ஏ2 நாங்கள் தான் அதிகாரம் பெற்றவங்க, எங்ககிட்ட கொடுங்க சொல்லி அந்த ஃபார்மை வாங்கி அந்த பாரத்தை இவன் பார்ப்பான். இதில் ஏடிஎம்கே இதெல்லாம் அந்த ஓட்டு பிரித்து போட்டதாடுவான், டிஎம்கே ஓட்டு இது சேர்த்துரு, அவன் தோழமை கட்சி ஓட்டு இது சேர்த்துரு. அது எப்படி ஒரு சரியாக வரும்? வாங்க அப்போ சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் பணிகள், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் உள்ளிட்டவை குறித்து அறிவுறுத்தல். கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட கல்லூரி மாணவியை கண்டுபிடிக்க தாமதம் ஏன் என்று இபிஎஸ் கேள்வி. குற்றச்செயல் நிகழ்ந்ததாக கூறப்படும் 4 மணி நேரம் 25 நிமிடம் என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை எனவும் வினா. மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழு. கரூர் தாவேக பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி மாண்ட 41 பேருக்கு அகவணக்கம் செலுத்தி மரியாதை. நன்றி. நிச்சயம் ஒரு நாள் நீதி வெல்லும். வருகிற
வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவிக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம். தமிழகம் முழுவதும் கோடானா கோடி மக்களின் பேராதரவு பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள். தவிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தவிக தலைமையில்தான் கூட்டணி என்று தீர்மானம். நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி கூட்டம் பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்று கூறி வன்ம அரசியல் செய்ததாக தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அரசியல் காழ்ப்புடன் நேர்மையில்லாமல் குறுகிய மனதுடன் வடிகட்டிய பொய்யை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியதாகவும் புகார். அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும், ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்தவுடன் அவசரமாக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை திமுக அரசு அமைத்ததாக விஜய் விமர்சனம். ஒரு நபர் விசாரணை ஆணையத்திற்கு குட்டி வைத்து உச்சநீதிமன்றம் வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் சாடல். இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தவிக இடையே மட்டும்தான் போட்டி என்று விஜய் மீண்டும் திட்டவட்டம். 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சம்பிரதாயமாக விடப்படும் மக்கள் முடிவுக்கு தலை வணங்குகிறோம் என்ற அறிக்கையுடன் தயாராக இருக்குமாறு திமுகவுக்கு அறைகூவல். ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க. இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். தவிக தலைவர் விஜய் சிறுபிள்ளைத்தனமான அரசியல் செய்வதாக திமுக பதிலடி. அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சினிமா வசனம் போல் விஜய் பேசுவதாக கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன் விமர்சனம். அரசியல் கருத்தியல் பேச தெரியாம, அரசியல்னாலே என்னன்னு தெரியாம சினிமா டயலாக்க மட்டும் எழுதி வச்சுட்டு படிக்கிற ஒரு நபர் பேசுவதற்கு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க பேசுறதெல்லாம் சினிமால கை தட்டுறதுக்குன்னா உதவும். இதெல்லாம் மக்கள் ஆமோதிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக மக்களை விட்டு தூரம் செல்லக்கூடிய யாரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பது போல் பாதையில் சென்றவர் விஜய். கரூர் பிரச்சார கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் விஜய் மீது திமுக விமர்சனம். புது கட்சிகள் தனித்தன்மையை காண்பிப்பதாக நினைத்து அப்படி பேசியிருக்கலாம். திமுக தவிக இடையேதான் போட்டி என்று பேசிய விஜய் கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். நீங்க எல்லாம் ஆரம்பிச்சவங்க சேர்ந்து ஆரம்பிச்சவங்க அப்படிதான். ஆனால் அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கிற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க. எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, ஓகே வச்சுங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, சரிதானே? அவங்க கருத்து அவங்க, எங்கள் கருத்து எங்க, ஓகே. கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி மீது குற்றம் சுமத்துவதா என்று எம்எல்ஏ ER ஈஸ்வரனுக்கு அண்ணாமலை கண்டனம். திமுகவின் ஊதுகுழலாகவே மாறிவிட்ட ஒருவர் மாணவி மீது குற்றம் சுமத்துவதாக விமர்சனம். தமிழக அரசின் மினி பேருந்து திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. தனியார் பேருந்து ஆபரேட்டர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறி மனு தள்ளுபடி. ஈரோடு அருகே அங்கன்வாடியில் பயிலும் தங்கையை பார்க்க சென்ற 6 வயது சிறுவன் திடீர் மாயம். பெரும்பள்ளம் ஓடையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டதால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. சென்னையில் தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கண்டித்து வலுக்கும் பணியாளர்களின் போராட்டம். மெரினா கடலில் இறங்கி பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். காவிரி டெல்டா, திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்யலாம் என்று தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. வைகை ஆற்று வெள்ளத்தில் மூழ்கிய மதுரை யானைக்கல் தரைப்பாலம். தண்ணீரை கடந்து செல்ல வாகன ஓட்டிகள் சிரமம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய டெஸ்ட் அணி அறிவிப்பு. ரிஷப் பண்ட் மீண்டும் அணிக்கு திரும்பிய நிலையில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமிக்கு இடமில்லை. சென்னை நேரு விளையாட்டு மைதானத்தில் 23வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் நடிகர் ஆர்யா உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் 1000 கிலோ அரிசியில் தயாரான சாதம் கொண்டு அன்னாபிஷேகம். திரளான பக்தர்கள் மனமுருக சுவாமி தரிசனம்.